ஒரே ஒரு தவறான ஹோம் லோன் முடிவு 20 ஆண்டுகள், சில நேரங்கள்ல 30 ஆண்டுகள் வர உங்க மாத வருமானத்தையே பாதிக்கலாம். பலர் வீட்டு விலையை மட்டும் பார்க்கறாங்க. ஆனா டவுன் பேமெண்ட், இஎம்ஐ, தவணை காலம், இந்த 3 விடயங்கள் தான் உங்க கனவு வீட்டை நிம்மதியான முதலீடாகவும் மாத்தலாம் அல்லது நீண்ட கால பொருளாதார சுமையாகவும் மாத்தலாம். அதனால வீட்டு கடன் வாங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வேண்டிய விடயங்களை இன்னைக்கு எளிமையா பார்ப்போம். சேமிப்பு, பாதுகாப்பு, கடன், முதலீடு, இந்த 4 படிகள்ல இன்னைக்கு நாம கடன் பகுதியில வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய பொருளாதார முடிவுகள்ல ஒன்றான ஹோம் லோனை பத்தி பார்க்க போறோம். வணக்கம், இது பணமும் பாதையும். பணத்தை பத்தி பெரிய பெரிய சொற்கள் இல்லாம நம்ம அன்றாட வாழ்க்கையோட தொடர்பு படுத்தி பேசுற ஒரு பயணம். வாங்க தொடர்ந்து பேசுவோம். கலையரசிக்கு ஒரே ஒரு கனவு, குடும்பத்துக்காக சொந்த வீடு வாங்கணும். ஆனா வீடு வாங்குறது மட்டும் முதன்மையானது இல்ல. டவுன் பேமெண்ட் எவ்வளவு, இஎம்ஐ தாங்க முடியுமா, எத்தனை ஆண்டு கடன் எடுக்கணும், இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தெரிஞ்சிருக்கணும். முதல்ல ஒரு முதன்மையான விடயம், வங்கி வீட்டு விலையில முழுசா கடன் தராது. பொதுவா ஒரு பகுதியை நீங்களே செலுத்தணும். அதுதான் டவுன் பேமெண்ட். மீதமுள்ள தொகைக்கு தான் ஹோம் லோன் கிடைக்கும். இந்த எடுத்துக்காட்டுல 50 லட்சம் ரூபாய் வீடுன்னா சுமார் 10 லட்சம் ரூபாய் டவுன் பேமெண்ட். இதுவும் எடுத்துக்காட்டுக்காக மட்டும்தான். ஹோம் லோனுக்கு ஒரு எளிய பயணம் இருக்கு. முதல்ல விண்ணப்பம், அதுக்கப்புறம் ஆவணங்கள் சரிபார்ப்பு, பிறகு லோன் அப்ரூவல், கடைசியில பணம் வழங்கப்படும். அதுக்கப்புறம் தான் இஎம்ஐ தொடங்கும். ஹோம் லோன்ல இன்னொரு முதன்மையான முடிவு இருக்கு. ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்டா, ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்டா? ஃபிக்ஸட்ல வட்டி மாறாது, இஎம்ஐ பொதுவா நிலையா இருக்கும். ஃப்ளோட்டிங்ல சந்தை நிலவரத்துக்கு ஏற்ப வட்டியும் இஎம்ஐயும் மாறலாம். உங்க வருமானத்துக்கும் சூழ்நிலைக்கும் பொருத்தமானதை தேர்ந்தெடுங்க. பலர் நினைக்கிறது இஎம்ஐ குறைவா இருந்தா போதும். ஆனா இஎம்ஐ குறையணும்னு தவணை காலத்தை அதிகப்படுத்தினா மொத்த வட்டி செலவு கணிசமா அதிகரிக்கும். அதனால உங்களால தாங்க முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச வர குறுகிய தவணை காலத்தை தேர்ந்தெடுங்க. ஒரு எடுத்துக்காட்டு பாருங்க. 40 லட்சம் ரூபாய் ஹோம் லோன், 20 ஆண்டு, மொத்தமா செலுத்துற வட்டியே சுமார் 43 லட்சம் ரூபாய் ஆகலாம். அதாவது வட்டி மட்டும் அசல் கடனை விட அதிகமா இருக்கக்கூடும். இந்த எண்கள் எடுத்துக்காட்டுக்காக மட்டும்தான். ஆனா தவணை காலம் எவ்வளவு முதன்மையானதுன்னு இதுல இருந்து புரிஞ்சிருக்கும். வீட்டு விலை மட்டும் பார்த்தா போதாது, இன்னும் சில செலவுகளும் இருக்கு. பதிவு கட்டணம், ஸ்டாம்ப் டியூட்டி, ப்ராசஸிங் ஃபீ, இன்சூரன்ஸ், இப்படி பல செலவுகள் வந்து சேரும். அதனால வாங்குறதுக்கு முன்னாடியே இந்த செலவுகளையும் கணக்குல சேர்த்துக்கோங்க. லோன் அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி இந்த 4 விடயங்களை சரி பாருங்க. 1. கிரெடிட் ஸ்கோர். 2. மொத்த இஎம்ஐ உங்க வருமானத்துல 40 விழுக்காட்டுக்குள்ள இருக்கணும். 3. குறைஞ்சது 3 வங்கிகளோட வட்டி விகிதத்தை ஒப்பிடுங்க. 4. ஃபைன் பிரிண்ட முழுசா படிங்க. ஹோம் லோன்ல ஒரு நல்ல வாய்ப்பு ப்ரீபேமெண்ட். போனஸ் வந்தாலும் கூடுதல் வருமானம் கிடைச்சாலும் கொஞ்சம் தொகையை பிரின்சிபலுக்கு கூடுதலா செலுத்துங்க. அது தவணை காலத்தையும் மொத்த வட்டியையும் குறைக்க உதவும். வீடு வாங்குறது தவறு இல்ல, ஆனா திட்டமிடாம ஹோம் லோன் எடுக்கிறது தான் சிக்கல். கலையரசி டவுன் பேமெண்ட்டுக்கு முன்கூட்டியே திட்டமிட்டாங்க, தாங்கக்கூடிய இஎம்ஐயை தேர்ந்தெடுத்தாங்க, ப்ரீபேமெண்ட்டையும் செஞ்சாங்க. அதனால அவங்களோட கனவு வீடு பொருளாதார சுமையா இல்ல, நிம்மதியான சொந்த வீடா மாறுச்சு. இன்றைய வீடியோல இருந்து 3 விடயங்கள் மட்டும் நினைவுல வச்சுக்கோங்க. 1. டவுன் பேமெண்ட்டுக்கு முன்கூட்டியே சேமிங்க. 2. தாங்கக்கூடிய இஎம்ஐயையும் முடிஞ்ச வர குறுகிய தவணை காலத்தையும் தேர்ந்தெடுங்க. 3. வாய்ப்பு கிடைக்கும் போது ப்ரீபேமெண்ட் செஞ்சு மொத்த வட்டியை குறைங்க. இந்த வீடியோ பொது விழிப்புணர்வுக்காக மட்டும்தான். இது பொருளாதார ஆலோசனை இல்ல. இன்னைக்கு பார்த்தது டவுன் பேமெண்ட் ஏன் முதன்மையானது, இஎம்ஐ எப்படி தேர்ந்தெடுக்கணும், தவணை காலம் எப்படி வட்டியை பாதிக்குது, ப்ரீபேமெண்ட் எப்படி லட்சக்கணக்கில் மிச்சப்படுத்த உதவுது. இந்த 4 விடயங்களையும் புரிஞ்சுக்கிட்டு ஹோம் லோன் எடுத்தா வீடு கனவாகவே இருக்கும், சுமையா மாறாது. இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்திருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி பர்சனல் ஃபினான்ஸ் பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க நம்மளோட பணமும் பாதையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல எஜுகேஷனல் லோன், படிப்புக்காக கடன் வாங்குறது எப்போ நல்ல முடிவு, எதை கவனிக்கணும், அதை எளிமையா பார்ப்போம். மீண்டும் காண்போம். நன்றி. இது பணமும் பாதையும். உங்க பணம், உங்க பாதை.